அவர் மேன்மைப்படுத்துதல் உங்கள் புத்திக்கே எட்டாதுங்க. உங்களுக்கு புத்திக்கே எட்டாது, உங்கள் அறிவுக்கே புரியாது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. எபேசியர் 3:20 வாசித்தீங்கன்னா வாசிக்கும் போது சொல்லுது, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய். நீங்கள் கற்பனையே செய்திருக்க மாட்டீங்க. வாழ்க்கையில கற்பனை செய்யாத காரியத்தை செய்கிறவர் தான் என் ஆண்டவர். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் உயர்த்தவும் அவரால் ஆகும். பலவீனனை கொண்டாகிலும் பலவானை கொண்டாகிலும் காரியங்களை வாய்க்க செய்வது அவரால் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அவர் இயற்கையை படைத்தவர், சர்வ வல்லவர், சக்கரவர்த்தி. அவர் அண்டை சராசரி ஆளுகிற தேவன். அவர் எல்லாம் அவருடைய பாதத்தின் கீழே தான் எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. எல்லாருடைய பாதத்தின் கீழே தான் அவருக்கு இருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலே உயர்ந்து அமர்ந்து இருக்கிறவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. முதல் வானம் பைபிளில் சொல்லியிருக்கு, 3ஆம் வானம்னு பைபிளில் சொல்லியிருக்கு. சொன்னதை தான் சொல்கிறேன். அது எங்கே சொல்லியிருக்கிறான்? 2 கொரிந்தியர் 11 பவுல் இப்படிப்பட்டதான ஒரு மகிமையின் காரியத்தை கண்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்கிறார் 3ஆவது வானம். அப்போ 3 வானம் இருக்குன்னு வச்சுக்கிங்க. பைபிள் சொல்லதை வச்சு சொல்கிறேன். முதல் வானம் சூரியன் சந்திரன், 2ஆவது வானம் அந்தகாரத்தின் வல்லமைகள், 3ஆவது வானம் நம்ம ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா சக்திக்கு மேலே தான் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. எல்லா சக்திகளும், எல்லா ஆற்றலும், எல்லா அறிவும், எல்லா புத்தியும், எல்லா ஞானமும், எல்லா வல்லமையும், எல்லா மகிமையும், எல்லா படிப்பும், எல்லா அந்தஸ்தும், எல்லா சர்வத்திலே இருக்கிற எல்லா ராஜ்யமும் என் அப்பா பாதத்திலே, அவர் காலின் கீழே தான் இருக்கு. அல்லேலூயா. ஒரு காலின் கீழே தான் இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற கிரியைகளை அவர் உதைப்பார். ஏன்னா எல்லாம் அவர் காலின் கீழே தான் இருக்கு. நீங்கள் இதை விசுவாசிக்கணும். வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. உண்மையை சொன்னால் பிசாசு நம்ப விடவே மாட்டான். நான் தான் சொன்னேனே, உண்மையை அவன் பொய்யாக்குவான். இதெல்லாம் நடக்குமா? அவர் சும்மா ரீல் விட்டுட்டுருக்கிறாரு. ஐயா, என் வாழ்க்கையில் நடந்தது ஐயா. அல்லேலூயா. 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. 1.5 லட்சத்துக்கு செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஒருவனையும் கேட்கலை, ஒருவனையும் கை நீட்டலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பேரு நோட்டீஸ்லாம் அடிச்சுக்கல. அல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை செய்கிறவர். இன்னும் செலவு பண்ண ராஜா தகப்பன், பரலோக தகப்பன் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஆண்டவர் கஞ்சதனம் உடையவர் அல்ல. அவர் திருப்தியாக்கி போஷித்து மீதம் எடுக்க வைக்கிறவர். அல்லேலூயா. நான் என் வாழ்க்கையில் பார்த்து தாங்க சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏதோ நான் நிறைய ருசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்மையாக தாழ்மையாக ஒத்துக்கொள்கிறேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ருசிச்சிருக்கிறேன். அதுவே என்ன பண்ணுதுன்னா புல்லரிக்க வைக்குது. எப்படிப்பட்ட நிலையில் நம்ம இருந்தோம், ஒன்றுக்கும் உதவாத நிலையில் இருந்தோம், கடன்காரனாக இருந்தோம். அந்த இடத்துல சென்னையில் நான் பிறந்த இடத்துல அவமானப்பட்டு இருந்தோம். மற்றவருடைய உதவியை நாடி தேடி இவர்கள் கொடுப்பாங்களா, அவர்கள் நமக்கு உதவி செய்வாங்களா, இவர்கள் நம்மை நடத்துவாங்களா, இவங்க நம்ம உயர்த்துவாங்களான்னு ஏங்கிய நாட்கள் உண்டு, ஏங்கிய ஆண்கள் உண்டு, ஏங்கிய ஆண்டுகள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுத்த போது எவர் என்னை உயர்த்தினார்? எல்லாம் புறம் தள்ளினாலும், எல்லாம் என்னை புறக்கணித்தார், எல்லாம் என்னை கசக்கி போடுகிற குப்பையாய் எண்ணினாலும் அந்த குப்பையை கரங்களில் எடுத்து உடைந்து போன பாத்திரமாக என் வாழ்க்கையை ஒட்ட வைத்து இன்றைக்கு அநேகருக்கு பயன்படும் பாத்திரமாக, அநேகருக்கு ஆசீர்வதிக்கு கொடுக்கிற பாத்திரமாக, எல்லாருக்கும் உதவி செய்கிற, என்னால் முடிந்த நபர்களுக்கு உதவி செய்கிற கரமாக கர்த்தர் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு எல்லா மகிமையை. Glory to God. Glory to God. நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேங்க, அனுபவிச்சு தான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் தப்பாக நினைக்க வேணாம். எங்கள் வீட்டில் ஒரு காலத்தில் வீட்டை விட்டு வந்துட்டோமே, எல்லாம் விட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினச்சது உண்டு. பாஸ்டர் அம்மாவை கேளுங்க, எங்கள் பிள்ளைங்க வந்தால் கேளுங்க. நாங்கள் போனதுலேருந்து
ஏசப்பா கொடுத்த வீட்டில் இருந்துட்டு நாங்கள் போனவனே, நான் குட்டி குட்டி ரூமாக இருக்குதே, நல்லாவே இல்லையே. அப்படியே சொல்கிறேன் நான், என்ன அது பிடிக்கவே இல்லையே, தடிக்கு விழுந்த ஆளாக இருக்குதே, நம்ம ரூம் நடந்து போகிற ஆளுக்கு இது தடிக்கு விழுந்த ஆள் நல்லாவே இல்லை, எப்போ நான் இங்கேருந்து போகிறேன், போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? தேவன் தந்த ஆசீர்வாதம் என்பது அல்லேலூயா, அதற்கு முன்னே மாம்சமான மனிதன் கொடுக்குற ஆசீர்வாதம் நடக்காது ஐயா. அது கீழே தான், அது கீழே தான். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதன் தருகிற ஆசீர்வாதம் இதான், தேவன் தருகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மேன்மைங்க, அது மேன்மை. இப்போ யோசிக்கிறேன், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமே நமக்கு போதும். அல்லேலூயா. இது கொஞ்சம் என்கிட்ட அவர் சொல்லும்போது ஒரு சத்தத்தை கேட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இதிலும் மேலானவைகளை காண்பா. இதுவே இப்படின்னா அவர் தரப்போகிறது எப்படியோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம் ஆமாம், நீங்கள் சரியாக இல்லைன்னா ஒரு கூட்டம் உள்ளே வரப்போகுது, ஒழுங்கு இல்லாதனா வெளியே போயிடுவீங்க, பின்னாடி போய் நிற்பீங்க. ஒரு கூட்டம் உள்ளே வரப்போகுது. ஆத்துமக்கா கர்த்தர் சபையை நிரப்ப போகிறார். அல்லேலூயா. மேலான காரியங்கள் நடத்த போகிறார், மேலான காரியத்தை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. மேன்மையான காரியத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கே உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய ஜனமாக இருக்க விரும்புகிறேன், உம்முடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த உலக இன்பங்கள் உண்மை என்று ஓடின நாட்கள் உண்டு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்களேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொல்லுவீங்க, சீ, என்ன சொல்லுவீங்க? சீ, இதெல்லாம் வேஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வகையில் என்னுடைய தகப்பனார் போயிட்டாரு அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன். எப்படி போயிட்டாரு அப்படின்னு வருத்தப்பட்டு உண்டேன். ஆனால் ஒரு 2 நாட்களாக இப்போ என் மனசில் என்ன வருதுன்னா, இங்கே இருந்தால் அவர் பாடுபட்டு தான் இருக்கணும், வேதனைப்பட்டு தான் இருக்கணும், வெறும் ஊசியும் மாத்திரையும் போட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் இன்றைக்கு அவர் சந்தோஷமாக இருக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறார். பரதேசிலே சந்தோஷமாக இலைப்பாரி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அது எத்தனை பாக்கியம் தெரியுமா? எத்தனை பாக்கியம் தெரியுமா? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கும்போது அப்படி பிள்ளையாய் நாம் மாறுகிறோம். அப்படி பிள்ளைகளை தேவன் மேன்மைப்படுத்துகிறார். தகப்பன் மேன்மை உள்ளவராய் இருக்கிறார். தகப்பனுடைய சுதந்திரம் பிள்ளைகளுக்கு அளிக்கப்படுகிறது. அந்த சுதந்திரம் அளிக்கப்படுகிறதுனாலே பிள்ளைகள் மேன்மை உள்ளவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை சக்கரம் பைபிளில் ஆண்டவர், நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் மனுஷனை உருவாக்கின பிறகு அவனுடைய ஆயுசு நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்டாப் உண்டாகுது. அது வரையும் ஆயுசு நாட்கள் பார்த்தீங்கன்னா 800, 900, 969. அப்போ ஆதாமுடைய வயசு 960 நினைக்கிறேன் இல்லையா? சரி, கடைசியாக அந்த வயசு பிரேக் பண்ணுறார், உடைக்கிறார். அது யாருடைய நாட்கள் நடக்குதுன்னா நோவா நாட்கள் நடக்குது. நோவா நாட்களில் தான் நீங்கள் 6:3 வாசிக்கும் போது, ஆதியாகமம் 6:3 வாசித்தீங்கன்னா பார்க்குறாரு, ஜனங்க எல்லாம் சீர்கட்டு கிடக்கிறாங்க, அவங்க மனசெல்லாம் சீர்கட்டு போய் இருக்கிறது. படைத்த தேவனை மறந்துட்டாங்க. படைத்த தேவனை மறந்துட்டு படைத்தவருக்கே மனஸ்தாபத்தை உண்டாக்குறாங்க. உடனே பார்த்தார், இவனுக்கு நீடிச ஆயுசை கொடுத்தா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, இன்னும் என்னை வேதனைப்படுத்துவானுங்க. போதும், இவனுக்கு கொடுத்தது 120 போடு. அங்கே தான் 120 மாறுது. பார்த்துட்டே இருக்கிறாரு. வரமெல்லாம் இன்னும் என்ன பண்ணுறான், அவரை வேதனைப்படுத்திட்டே இருக்கிறான். சரி போதண்டா அப்பா, இவளை வச்சு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு அங்கே ஒரு பிரேக் த்ரூ நடக்குது. இதில் சங்கீதம் 92:10 நீங்கள் வாசித்தீங்கன்னா 70ன்னு போடுறாரு. பலத்தின் மிகுதியால் 80. சாப்பிட்ற ஆகாரம்லாம் இருக்குல்ல, அதில் சிலர் கொஞ்சம் நேரம் ஓடுவாங்க. ஆனால் மனுஷனுடைய வயசு வேதத்தின்படி எத்தனை வயசுங்க? 70. அப்போ இது நிரந்தரம் இல்லை. இன்னும் இப்போ பாவம் இப்போ மிகுதி ஆகிட்டே இருக்குல்ல, இன்னும் வயசு என்ன பண்ணுது? பைபிளில் இல்லை, குறையுது, வயசு குறையுது. அப்படி தான் இப்போ நடக்குது. அழிவுகள் அப்படி தான் நடக்குது.
அப்போ இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. Glory to God. இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ போகிறோம். உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவுக்காய் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நிரந்தரமான ஒரு ராஜ்யத்துக்கு போக போகிறோம். அது நமக்கு கிடைக்கும். இது நிலை இல்லாத ராஜ்யம், அசையக்கூடிய ராஜ்யத்தில் இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த அசையக்கூடிய நிலை இல்லாத ராஜ்யத்தில் நிலையானவரை நீங்கள் பிடிச்சுக்கிட்டா, நிலையானவரை நீங்கள் பிரியமாக ஜீவித்தா, நிலையானவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தினா நிலையான ராஜ்யம் நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே யாருன்னா சொல்ல முடியுமா, நான் அடுத்த மாதமும் சர்ச்சுக்கு வருவேன் அப்படின்னு யாரால சொல்ல முடியுமா? யாருன்னா அப்படி கேரண்டி தர முடியுமா? அடுத்த மாதம் தேவனுக்கு சித்தமானால், தேவனுக்கு சித்தமானால் அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியலை. நாளைக்கு என்ன நடக்க போகிறது தெரியலை. தேசத்தில் நடக்கிற ராஜ்யத்தின் காரியங்களை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். அழிவு, கொள்ளை நோய்கள், பஞ்சம், அங்கங்கே இயற்கையின் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கு. எல்லாம் சீதோஷ நிலையெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு. தேவனுடைய கோபத்தின் நிலை நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் பாவம் தண்ணீரை போல மனுஷன் என்ன பண்ணுறான், பருகிறான். மனுஷனுக்குள்ளே இரக்கம் இன்றைக்கு குறைந்து மிருகத்தனம் அதிகமாகிவிட்டது. அதுதான் ஜப குறிப்பில் நம்ம பார்த்தோம். மிருகத்தனம். 1வது படிக்கிற பிள்ளையை கூட என்ன பண்ணுறது இல்லை, இப்போ விட்டு வைக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு மனுஷனுடைய குணம் எப்படி போயிடுச்சு. ஒரு காலத்தில் இரக்கம் பாராட்டுவாங்க. ஒரு தவறு செய்யறதுக்கு முன்னே ஐயோ பாவம். மனுஷ குணம் ஆண்டவர் படைச்சது இரக்கம். ஐயோ நம்ம வீட்டில் இது போல இருந்தா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஆனால் இன்றைக்கு அந்த எண்ணெல்லாம் இறக்கலாம் போயிடுச்சு. மிருக குணம் உள்ளே வந்துடுச்சு. மிருகத்துக்கு தான் பெத்த பிள்ளை கூட தெரியாது. பெத்த பிள்ளையே சாப்பிட்ற மிருகம் இருக்குது தெரியுமா? பெற்ற பிள்ளையே குழந்தையே கடித்து சாப்பிட்ற மிருகம்லாம் இருக்குது. இன்றைக்கு அப்படி தான் மனிதனாக இருந்தவன் மிருகமாக்கி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. இந்த மிருகங்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம பிள்ளைங்க வாழ்கிறாங்க, நம்ம பெண் பிள்ளைங்க, நம்ம ஆண் பிள்ளைங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நீங்கள் கர்த்தரை உண்மையாய், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, உண்மையாய் அவருடைய சத்தத்தை கேட்கவில்லை என்றால் நானும் நீங்களும் அதற்கு பலிகாடாக தான் மாறணும். மாற்றமே இல்லை. அல்லேலூயா. தேவனை தேடுகிற தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். சங்கீதம் அப்படிதான் சொல்லுது. சங்கீதம் 2:12 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் அவருடைய பாதத்திலே முத்தம் செய்யுங்கள். இந்த வாலிபம் இருக்க அது ஒரு துடுக்காக இருக்கும். ஏன்னா நான் அந்த ஸ்டேஜை கடந்து வந்து நான் சொல்கிறேன். எது சொன்னாலும் தெரியாது, ஆனால் பட்டாதான் அவங்களுக்கு புத்தி வரும். பட்டாதான் புத்தி வரும். அதுவரை அவங்களுக்கு புரியவே புரியாது. கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், நம்ம கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும், வேத வசனத்தின்படி நம்ம வாழணும், செவி கொடுக்கணும். அது கேட்கவே, அதுதான் செவிட்டு எண்ணங்களை, செவிட்டு தன்மையை பிசாசு உண்டாக்கிடுவான். ஆமாம், வசனத்தை கேட்டு நடந்தா அவருடைய ஜனமாக இருப்பீங்க. அவருடைய ஜனத்திற்கு அவர் பாதுகாப்பு. பகலிலே மேக ஸ்தம்பம் உண்டு, இரவில் அக்கினி ஸ்தம்பம் உண்டு. அவருடைய ஜனத்திற்கு அவர் பாதுகாப்பு, அவர் பொறுப்பு, அவர் கேரண்டி. ஆனால் அவருடைய சத்தத்துக்கு 4ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய வசனத்திற்கு செவி சாய்க்கலை, அதை கேட்கலை அப்படின்னா அங்கே ஒரு வசனம், அங்கே வார்த்தை இருக்கு பாருங்க. சாபம் உள்ளே நுழைந்து விட்டால் வாழ்க்கையில் எது எடுத்தாலும் எல்லையில் ஒரு வறட்சி நீ பார்த்துட்டே இருப்ப. கர்த்தருடைய கோபத்தின் விளைவு தான் சாபம்.
அது உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு நீங்கள் பணம் சேர்த்தீங்கன்னா அது வீண் செலவாகிட்டே இருக்கும். அல்லது உங்களுடைய செலவுகள் மருத்துவமனைக்கு போயிட்டே இருக்கும். அல்லது எவனா ஒருத்தன் போகிறவன் வந்து வீண் சண்டையை வலிப்பான், போகிறவன் வர வீண் சண்டையை வலிப்பான். ஆமாம், ஏன்னா அப்படி தாங்க எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் வசனத்தை கேட்கல அப்படின்னா நீங்கள் கல்லறை சாக வரை கடங்காரனை தான் நீங்கள் சாவீங்க. உங்கள் சாவுக்கு கடங்காரன் வந்து நிற்பான். ஐயோ பணத்தை கொடுக்காம செத்து போயிட்டானே. இது சாபம், இது சாபம். சம்பாரிச்சு எப்படி அது கடத்தை அடைக்க முடியாது. தேவனுடைய கோபம் அங்கே இருக்கும், மறைமுகமாக செயல்பட்டுட்டே இருக்கும். நமக்கு அது தெரியாது, அது தெரியாது. நீங்கள் கீழ்ப்படினாவே, வசனத்தை நீங்கள் கேட்கலனாவே அங்கே சாபம் உள்ளே வந்துடும். அப்போ நீங்கள் சொல்லலாம், சாபத்தை சிலுவையிலே முறியடித்தார். எந்த சாபத்தை? நல்ல வசனத்தை நீங்கள் நல்லா படிச்சு, எந்த சாபத்தை சிலுவையிலே முறியடித்தார்?